ஸோ ஆனந்தி வந்து இப்போ காதலிக்கிற விஷயம் வந்து ஒரு வழியா எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துருச்சு. கயலோட குடும்பம் எல்லாருக்குமே உண்மையிலேயே இது பெரிய விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா இப்பயாவது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஆனாலும் இந்த பெரியப்பாக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஸோ இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடவே கூடாது. அப்படி மட்டும் இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா கயலை போட்டு வந்து மிரட்டுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இப்போ கயல் வந்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ தன்னோட தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாங்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாங்களா அப்படிங்கறது தெரியல. ஆல்ரெடி அவங்க வந்து ஆனந்தி கிட்ட வாக்கு கொடுத்துட்டாங்க. பாலு கூட தான் உன்னை நான் எப்படியாவது சேர்த்து வைப்பேன், நீ நம்பிக்கையா இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவளுமே வந்து அங்க இருந்துகிட்டே இருக்கா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. எதுக்காக இவ வந்து இப்படி இருக்கா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இருந்தாலுமே எதுவுமே சொல்லாம ரெண்டு பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றது, இவ வந்து இப்ப வீட்டை விட்டு போறாள்ல கல்யாணமாகி அதனாலதான் ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்றது, இந்த மாதிரி தேவையில்லாத காரணங்களை வச்சு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துல வந்து இங்க கயல் ஷாலினி ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன நீ இந்த விஷயத்த நம்மளால வந்து வெளியில சொல்லவே முடிய மாட்டேங்குது, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனந்தி வேற ரொம்பவே பாத்தீங்கன்னா பயத்திலையும் படபடப்புலையும் இருக்கா. அவளால நார்மலா நிம்மதியா கூட இருக்க முடிய மாட்டேங்குது. நம்ம சீக்கிரமா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் என்ன ஷாலினி பண்ணுவேன், என்னால இந்த விஷயத்த வெளியில சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது அவங்க இந்த கல்யாணத்துல என்ன மாதிரியான எதிர்பார்ப்புல இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படி அந்த சந்தோஷத்தை கெடுத்து இப்படி ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. இது உண்மையிலேயே பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கயல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே வந்து சரிதான் அண்ணி, ஆனா நம்ம வந்து ஆனந்திக்கு என்ன அண்ணி பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறா. சோ கயலுக்கு என்ன சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. அதனால அமைதியா வந்து இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறத பாத்தீங்கன்னா அன்பு வந்து கேட்டுறாரு. சோ அன்பு கேட்டுற விஷயம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு கேட்கும்போது ரெண்டு பேருமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன அக்கா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது அன்பு அது வந்து அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமும் எதையுமே என்கிட்ட மறைக்காதீங்க, நீங்க பேசின எல்லா விஷயத்தையுமே நான் வந்து கேட்டுட்டேன். இப்ப நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல நான் எல்லாரையுமே கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு வந்து மிரட்டுறாரு. ஏய் என்ன அன்பு, எதுக்காக அன்பு இப்ப எல்லாரையும் கூப்பிடுற, நீ முதல் தயவு செஞ்சு பொறுமையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விடிஷாலினி நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நான் நல்லாவே வந்து கேட்டுட்டேன். ஆமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனந்திக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லையா, எப்படி உங்களுக்கு தெரியும், அவ சொன்னாலா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அன்பு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா கேள்வி அதிகமா கேட்கவே ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதனால வந்து வேற வழி கிடையாது. வேற வழியே இல்லாம பாத்தீங்கன்னா ஷாலினியும் கயலும் வந்து உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களா இல்ல நான் போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இரு அன்பு நாங்க உண்மையை சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாலினி தான் வந்து சொல்றாங்க. ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல அன்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இந்த விஷயத்த கேட்டோடனே அன்புக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா தூக்கி வாரி போடுதா. விருப்பம் இல்லையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அன்பு, ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவ வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னது லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளா, என்ன இது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு அன்பு பயங்கரமா வந்து ஷாக் ஆகிட்டு என்னக்கா என்ன நடக்குது இங்க, ஆனந்தி வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளா, எப்பக்கா இது அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறேன். எனக்கே இந்த விஷயம் வந்து பயங்கரமா அதிர்ச்சியா தாண்டா இருக்கு. இந்த விஷயமே இப்போ வந்து எனக்கு நேத்து தாண்டா வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேத்து தெரியுமா, நேத்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்பவே வீட்டுல வச்சு எல்லாரும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லக்கா, எதுக்காக நம்ம மண்டபத்துக்கு வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது இல்ல அன்பு, நான் சொல்லணும்னு எவ்வளவோ தூரம் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால வந்து சொல்லவே முடியல. ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை தடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்ப கூட இந்த விஷயத்த வந்து நான் ராமச்சந்திரன் சார்கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா சொல்றீங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா, எதுக்கு இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதானடா சொன்னேன் ஆனந்தி வேற ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா எதுவா வேணாலும் இருக்கட்டும், இந்த கல்யாணம் எவ்வளவு பெருசா எவ்வளவு கிராண்டா நடக்குது, எவ்வளவு பெரிய எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, இது எல்லாத்தையுமே கெடுத்துட்டு நம்ம வந்து ஆனந்திக்கு லவ் பண்ற பையன் கூட சேர்த்து வைக்கணுமா, என்னக்கா நீங்க பேசுறீங்க, கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுங்க.
இந்த கல்யாணத்தை நிறுத்தினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு வந்து கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு புரியுது அன்பு, ஆனால் வேற வழி கிடையாது. நான் ஆனந்திக்கு வாக்கு கொடுத்துட்டேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், உனக்கு பிடிச்ச பையன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி என்னால் மீற சொல்கிறேன், அவன் அந்த எதிர்பார்ப்பில் தாண்டா இன்னும் வரைக்கும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் கேட்டுட்டாரு. அவ்வளோதான், ஃபினிஷ். ஸோ தர்மலிங்கத்துக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ தெரிஞ்சிச்சு, அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயடிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன பேசுறதுன்னு கூட அவருக்கு வந்து தெரியலை. என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை வந்து மறைச்சிட்டு இருக்காங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு வேகமாக வந்து வராரு. கயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு. ஸோ பெரியப்பாவை பார்த்தோன்னே இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த நான் வந்து கேட்டேன், நீங்கள் சொன்னது உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியாமல் 3 பேருமே முழிச்சுக்கிட்டே நிற்கும் போது, உன்னதாம்மா கேட்குறேன், நீ சொல்லிட்டு நான் கேட்டது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. உண்மைதான் பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சியும் வந்து அந்த இடத்துல வர்றாங்க. என்னம்மாம்மா என்னாச்சு, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, இங்கே பாரு காமாட்சி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல சதி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாரு. இங்கே தர்மலிங்கம் வந்துட்டு, என்னம்மாம்மா என்னாச்சு, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கயல், எதுக்காக இப்போ நீ அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கயலால் கண்டிப்பாக இந்த விஷயத்த தாங்கவே முடியலை. ரொம்பவே கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. எப்படா இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே கோவத்திலையும் விரக்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன கையல், என்ன ஆச்சு ஷாலினி, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, ஸோ அன்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவத்துல இருக்காரு. மா, ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லையாமா, ஏன்னா அவ வேற ஒரு பையனை லவ் பண்றானா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அன்பு வந்து சொல்லிடுறாரு. ஸோ காமாட்சிக்கு தூக்கி வாரி போடுறது, என்ன சொல்றது என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம அப்படியே பார்த்தீங்கன்னா சில மாதிரி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னம்மா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்ற அன்பு, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா இந்த விஷயமே இப்போதாம்மா எனக்குமே வந்து தெரிஞ்சிச்சு. ஆனந்தி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. என்ன காமாட்சி நடக்குது இங்க, என்ன நடக்குது, இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு நான் சம்மதத்தை கொண்டு வந்திருக்கேன், இப்போ நீங்க என்னடா அப்படின்னா ஆனந்தி வேற ஒருத்தனை லவ் பண்றா, இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு காமாட்சி, இந்த கல்யாணத்துல ஒரு தடங்கள் கூட வந்துடக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு. அப்படி ஏதாவது ஒண்ணு மட்டும் வந்துச்சு அவ்வளவுதான் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இந்த சம்பந்தத்தோட முடிஞ்சிச்சு, நான் உங்க எல்லாரையுமே அத்து போட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, ஸோ பயங்கரமா பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் ஆகி காமாட்சி வந்து, ஐயோ மாமா அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, நீ என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து காமாட்சி சொல்லும்போது, கயல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் இந்த விஷயம் யார் யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.